Hello students, 12th chemistry chapter 6 solid states. இந்த லெசன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட கொஸ்டின்ஸ் இப்போ வந்து ரீசெண்டா கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சா சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா சென்டம் எடுக்க முடியுமானா கொஸ்டின் மார்க் தான். இப்போ 100 மார்க் அப்படின்னா 100ல ஒரு 100% 90 மார்க்ஸ் எடுத்துட முடியும். ஆனால் 100க்கு 100 எடுக்க வேண்டுமெனில் நீங்க டெக்ஸ்ட் புக் ஃபுல்லா படிக்கணும். அது எப்படி ஃபுல்லா படிக்கிறது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்காக தான் நம்ம சேனல்ல 2025 to 26க்கான இயர்ல 12க்கு போடுற இந்த தரமான வீடியோல நல்லா கவனிங்க, தரமான வீடியோல உங்களுக்கு நான் லெசனுக்குள்ள இருக்க இன்சைட் கொஸ்டின்ஸ்ல எதெல்லாம் வந்து உங்களுக்கு பப்ளிக்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தாங்க. ஸோ வரக்கூடிய இயர்ல இன்சைட்ல இருந்து எதெல்லாம் கேட்கறதுக்கு அதிகபட்சமா சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ அதை எல்லாமே படிக்க வேண்டியது 2 மார்க்ஸ் என்ன, 3 மார்க்ஸ் என்ன, 5 மார்க்ஸ் என்ன, இது போக புக் பேக்ல என்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்க தரவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பருக்கும் சொல்லியிருக்கேன். அதாவது சென்டம் எடுக்கணும் நிறைய துடிப்போட இருப்பீங்க இல்லையா, அந்த பிள்ளைங்களுக்காக நான் லெசன் ஃபுல்லாவே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். புக் இன்னும் சரி, புக் பேக்லயும் சரி. ஸ்லோ லேர்னர்ஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, ஸோ 60 to 80% எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே உபயோகமா இருக்கிற வகையில தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கான்ஃபிடென்ட்டா நம்ம சொல்லக்கூடிய வீடியோஸை இம்பார்ட்டன்ஸை கண்டிப்பா படிங்க. இருந்தாலும் லைன் பை லைன் நீங்க படிக்கும் பொழுது 1 மார்க் கொஸ்டின்ஸ் கிரியேட்டிவா கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அட்டன் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ பர்சனல் அட்வைஸ், சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூடியூப் பக்கமே வந்துடாதீங்க. முழுக்க முழுக்க லெசன்ல நீங்க லைன் பை லைன் படிங்க. புக் பேக்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் படிங்க. இல்லை எனக்கு ஒரு 95+ எடுத்தா போதும் அப்படின்னா கண்டிப்பா கல்வி விஜி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே டாப்பர்ஸ்க்கு 95ல இருந்து 100க்குள்ள வரதுக்கான இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஒன் வேர்ட்ஸ்ல உங்களுக்கு அந்த 5 மார்க்ஸ் கூட நான் வந்து எதுக்கு 95+ அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ்ல வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி நிறைய 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது கெமிஸ்ட்ரி இல்லை, பிசிக்ஸா இருந்தாலும் சரி, எக்கனாமிக்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதர் சப்ஜெக்ட்ஸா இருந்தாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் இருக்கு, அதர் சப்ஜெக்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து 5 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்ம் ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல மார்க்ஸ் எடுக்கிறது அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். அதுவே ஈஸியா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 95+ கன்ஃபார்ம் எடுக்கிற மாதிரி தான் நான் ஒவ்வொரு லெசனும் சொல்றேன். ஸோ அது போலதான் நம்ம 6th சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் புக் பேக்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். புக் பேக்ல எல்லாமே கிட்டத்தட்ட படிக்கணும். ஆனா அதுல எதெல்லாம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் படிச்சிருக்கணும், ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் பார்த்துட்டு புக் இன்ல பார்க்க போறோம். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சொல்ல போறோம். ஸோ வீடியோ தரமா இருக்கும். ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் செல்லங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்ணுக்குட்டிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். பேஜ் நம்பர் 200 எடுத்துக்கோங்க. சாப்டர் 6 12th கெமிஸ்ட்ரி சாலிட் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் தமிழ் மீடியத்துக்கு பார்ப்போம். புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் படிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். டாப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல இருக்க கொஸ்டின்ஸ் வந்து 24 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 24ல ப்ராப்ளம் சம்ஸ் சிலது இருக்கு. அது என்னென்ன ப்ராப்ளம் சொல்றேன். அது போக இதுல வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ மற்றபடி எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாவே நீங்க கவர் பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் நான் 80+ எடுத்தா போதும் 100க்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்றேன். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸும் ஒரு 80+ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டை ஃபர்ஸ்ட் படிங்க. டாப்பரா இருக்கவங்களும் நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட்டை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றது ஃபுல்லாத்தையும் படிக்க பாருங்க. ஓகே. So first question, define unit cell, very important. Second one, give any 3 characteristics of ionic crystals, important. Third question, differentiate crystalline solids and amorphous solids. இந்த third question பார்த்தீங்கன்னா very very important 5 mark questions. இந்த question number 1, question number 2 இது ரெண்டுமே 2 mark questions, very very important. 2 marksலையும் கேட்கலாம், 3 marksலையும் கேட்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 4th questions-மே வந்து படிச்சுக்கோங்க. 5th question important question 2 marksல கேட்பாங்க. 7 types of unit cells. அடுத்து distinguish between hexagonal close packing
and cubic close packing. Sixth question important, very very important. இது 5 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து 7th question 5 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. டெட்ராஹெட்ரல் அண்ட் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் டிஸ்டிங்கிஷ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வாட் ஆர் பாயிண்ட் டிஃபெக்ட், டிஃபெக்டை பொறுத்த வரையும் பாயிண்ட் டிஃபெக்ட், ஸ்காட்டி டிஃபெக்ட். அடுத்து 24th கொஸ்டின் இருக்கு பாருங்க, ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். இந்த 3 டிஃபெக்ட்டுமே நல்லா படிச்சுக்கோங்க. இது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த 3மே நல்லா படிங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த 8th கொஸ்டின் 9th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரிங்களா? 8ம் இம்பார்ட்டன்ட், 9ம் இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே படிச்சுக்கோங்க. டிஃபெக்ட் கண்டிப்பா கேட்பாங்க. அதுல 9ம் 24ம் 100% உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 5 மார்க் கொஸ்டின் 24, 9 இதெல்லாம் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. 10th கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. அது வந்து மெட்டல் எக்ஸஸ், அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 11th ஒன் பார்த்துக்கோங்க. 13ம் பார்த்துக்கோங்க. அடுத்தது 14 வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, படிச்சுக்கோங்க. அடுத்தது 16 பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சம் சொல்லிடுறேன். 17th, 18th, 19, 20, 21, 22, 23 இது எல்லாமே ப்ராப்ளம். ஸோ டாப்பராக இருக்கவங்க இந்த 17லேருந்து 23 படிங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் எது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 17, 18, 19, 21. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 24 வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸில் எதெல்லாம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெளிவாக பார்த்துருக்கோம். எது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டும் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், திரும்ப ஒரு முறை நம்பர் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 1, 2, 3, 5, 6, 7, 9, 10, 14, 16 இதெல்லாம் 24 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ் நான் சொல்லக்கூடிய கொஸ்டின் மிஸ் பண்ணாமல் படிங்க. 1, 2, 3, 9, 14, 24 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அடுத்தது இன்சைடில் என்னென்னு பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 177. 77ல 6.1ல அந்த கேரக்டரிட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழே பாருங்க உங்களுக்கு 5 சப்டிவிஷன், அதை பார்த்துக்கோங்க. அந்த கேரக்டரிட்டிஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 177 நோட் பண்ணிக்கோங்க செல்லங்களா, ப்ளீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பேப்பர்ல எழுதி இம்மிடியேட்டா உங்க டெக்ஸ்ட் புக்ல பின் பண்ணிடுங்க, ஓகே? அதுக்கு அடுத்தது இந்த கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், அமார்ஃபஸ் சாலிட்ஸ், இது புக் பேக்லேயே உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டேபிள் 6.1 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு புக் பேக்ல 3rd கொஸ்டின்ஸ்ல வருது இல்லையா? அதுக்கு அடுத்தது ஐசோட்ரோஃபி. இந்த ஐசோட்ரோஃபி எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றத சொல்றேன். ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐசோட்ரோஃபி அண்ட் அனிசோட்ரோஃபி வித் எக்ஸாம்பிள். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நல்லா படிங்க. ஒரு சில ஸ்கூல்ல வந்து இந்த கொஷின்ஸ் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்லேயும் குவார்டர்லிலலாம் பார்த்தீங்கன்னா. அதுக்கு அடுத்தது 6.3.1 அயானிக் சாலிட்ஸ் கேரக்டரிட்டிஸ். அயானிக் சாலிட்ஸோட கேரக்டரிட்டிஸ் எங்கே இருக்குது பாருங்க, கீழே இருக்குது பாருங்க, ஒரு 4 பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ அந்த கேரக்டரிட்டிக்ஸ்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 6.33 மாலிகுலர் சாலிட்ஸ், அதோட டைப்ஸ் பார்த்துக்கோங்க. தீஸ் மாலிகுலர் சாலிட்ஸ் ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டூ 3 டைப்ஸ். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க, என்னென்ன டைப்ஸ் அப்படின்றதுலாம் உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 6.3.4ல மெட்டாலிக் சாலிட்ஸ், இதுவும் படிச்சுக்கோங்க, 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 6.5 பிரிமிட்டிவ் அண்ட் நான் பிரிமிட்டிவ். ஸோ இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இப்போ வரையும் பார்த்ததுல வந்து 6.1 சொன்னேன் இல்லையா, அந்த ஜென்ரல் கேரக்டரிட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ். ஸோ அதனால பார்த்துக்கோங்க. அதே மாதிரி புக் பேக் கொஸ்டின் இந்த 3rd கொஸ்டின் சொன்னாலே 6.1ல ஒரு டேபிள், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த ஐசோட்ரோஃபி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அயானிக் சாலிட்ஸோட கேரக்டரிட்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் ஆர் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் சொல்லுவாங்க. இதை வந்து ஷார்ட்டாக வந்து எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல், இது பிசிசி சொல்லுவாங்க. ஸோ இதோட டிராயிங் நல்லா பார்த்துக்கோங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். எஸ்சி பிசிசி 6.5.1 6.5.2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்கன்னா கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் அ எஃப்சிசி யூனிட் செல், calculate the number of atoms in a BCC unit cell, calculate the number of atoms in a SC unit cells. இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க.
100% படிக்கணும், மிஸ் பண்ணிடாதீங்க படிக்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இதை நல்லா படிங்க, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட் செல்ஸ் இருக்கேன், இதை தான் வந்து எஃப்சிசிசி. இங்கே என்ன பார்த்தோம் மேலே, எஸ்சின்னு ஒன்று பார்த்தோம், பிசிசி பார்த்தோம் இல்லையா. அடுத்தது இது எஃப்சிசி. இது மூணுமே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷனாக இருக்கட்டும், டிராயிங்காக இருக்கட்டும், எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 6.5.4 கால்குலேஷன்ஸ் இன்வால்விங் யூனிட் செல் டைமென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேராக் அடுத்து செகண்ட் லைனில் பாருங்க, அந்த above equation is known as Bragg's equation. இந்த equation என்னன்னு சொல்றாங்கன்னா Bragg's equation சொல்றாங்க. இந்த Bragg's equation very very important, 2 marksல கேட்பாங்க. ஸோ அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ல இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துக்கோங்க செல்லங்களா. பேரியம் ஹேஸ் அ பாடி சென்டர், இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது கால்குலேஷன் ஆஃப் டென்சிட்டி 6.55, இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுக்கு ஒரு எவால்வேட் இருக்கும், அந்த எவால்வேட்டுமே இம்பார்ட்டன்ட். இதில் 3 சம்ஸ் இருக்கு இல்லையா, 3யுமே பார்த்துக்கோங்க. ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1ம் 3யும் ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கடுத்தது பேஜ் நம்பர் 6, பேஜ் நம்பரில் கண்டென்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.6.3ல வரும். 6.6.3 எடுத்துக்கோங்க. இதில் இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி இருக்கு பாருங்க, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. பேக்கிங் எஃபிஷியன்சி இது 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க குட்டீஸ். இது எல்லாருமே படிக்கணும், ஸ்லோ லேர்னர்ஸ் முதற்கொண்டு படிக்கணும். பேக்கிங் எஃபிஷியன்சி வெரி 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 இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 6.7.4 எடுத்துக்கோங்க. 6.7.4 6.7.1ல இந்த ஸ்காட்கி டிஃபெக்ட் இருக்கு இல்லையா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிள்ளைங்களா. இந்த டிஃபெக்ட் எல்லா டிஃபெக்ட்டுமே படிங்க. ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், ஸ்காட்கி டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். இந்த மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 6.7.3. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட், அது வெரி இம்பார்ட்டன்ட். இம்பியூரிட்டி டிஃபெக்ட். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக படிக்க வேண்டியவை, புரிஞ்சதுங்களா. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக படிச்சிருக்கணும், இதில் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. அதில் ஸ்காட்கி டிஃபெக்டும் ஃப்ரெங்கல் டிஃபெக்டும் ஆல்ரெடி உங்களுக்கு புக் பேக்லேயே இருக்குது, சரிங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த லெசன்ஸில் படிக்க வேண்டியது. இப்போ சொல்லுங்கள், நம்ம எதாவது ஸ்கிப் பண்ணியிருக்கோமான்ட்டு. 99% புக்கில் இருக்கிறத கொடுத்தாச்சு. ஸோ டாப்பர்ஸுக்குமே வந்து இதில் நான் சொல்லக்கூடியதை எல்லாத்தையும் படிச்சிங்கனாவே நீங்கள் 100% இந்த லெசனில் இருந்த ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் படிக்கலாம். ஸோ புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே படித்தா சூப்பர் தான். அட்லீஸ்ட் நான் சொன்ன கொஷின்ஸ் படிங்க. இதில் வந்து ஒரு 24 கொஷின்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ப்ராப்ளம்ஸோட சேர்த்து நான் ஒரு 22 கொஷின்ஸ் சொல்லியாச்சு, சரிங்களா. என்னென்ன நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th கொஷின் சொல்லலை, அதுக்கடுத்து 15th கொஷின் சொல்லலை, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ஆல் டிஸ்ட்ரிக்டில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அதில் எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 70% 80% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு எதெல்லாம் படிக்கணும், டாப்பர்ஸ் எதெல்லாம் படிக்கணும், பப்ளிக்கில் எதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ் மீடியம் பார்த்துருவோமா. இது தரமான வீடியோவாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க பாருங்க செல்லங்களா. 6th சாப்டர் அழகு, 6th அழகு திட நிலைமை. இந்த லெசனோட புக்கின்ல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் பேக்ல இருக்க இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். பேஜ் நம்பர் 196 எடுத்துக்கோங்க. இதுல திட பொருட்களின் பொது பண்புகள் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே திட பொருட்களின் பொது பண்புகள் பின்வருமாறு ஒரு 5 சப்டிவிஷன் இருக்கு பாருங்க, இதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ், திட பொருட்களை வகைப்படுத்துதல். அதுலேயுமே பாருங்க உங்களுக்கு இந்த பாக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. 197 பேஜ் நம்பர் 197ல படிக மற்றும் படிக வடிவமற்ற திட பொருட்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் இருக்கு இல்லையா, 6.1. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு 3rd கொஸ்டின்ல கேட்குறாங்க, படிக மற்றும் படிக வடிவமற்ற திட பொருட்களுக்கு இடையேயான வேறுபாடுகள். இது உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, உங்களோட புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். அதுக்கு அடுத்தது பாருங்க, அடுத்து ஐசோட்ரோஃபி திசையொப்பு பண்பு, இதை நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, இல்லை 5 மார்க்ஸ்லயும் சம்டைம்ஸ் கேட்பாங்க. இந்த படத்தோட நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 6.3.1ல அயனி படிகங்கள். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அதோட கேரக்டரிட்டிஸ் நல்லா படிச்சுக்கோங்க. கேரக்டரிட்டிஸ்னா உங்களுக்கு பண்புகள் இது இருக்கு பாருங்க, 1 2 3 பாயிண்ட்ஸ் இங்கே இருக்கு, 4th பாயிண்ட் இங்கே இருக்குல்ல, அந்த 4 பாயிண்ட்ஸும் படிச்சுக்கோங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து
3.3 மூலக்கூறு படிகங்கள். ஸோ அதில் அதோட வகைகள் 3 பிரிவுகளாக மேலும் வகைப்படுத்தலாம் இருக்கு இல்லையா, அதோட வகைகள்லாம் படிச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து உலோக படிகங்கள் 6.3.4 அது வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 200ல் இருக்கு இல்லையா, ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது 6.3.4ம் 6.3.3 இது ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 6.5 எடுத்துக்கோங்க. 6.5ல முதல் நிலை மற்றும் முதல் நிலை அற்ற அலகு கூடுகள் இருக்கு இல்லையா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, ஆனாலும் நிறைய டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா குவார்டர்லியில் ஆஃபர்லிலாம் கேட்டுருந்தாங்க. ஸோ அதனால் அது கண்டிப்பாக படிக்க வேண்டியிருக்கு. அதுக்கடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா 6.5.1 எளிய கனச்சதுர அலகு கூடு எஸ்சி. 6.5.2 பொருள் மைய கனச்சதுர அலகு கூடு பிசிசி. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்சிசி. 6.5.3ல முகப்பு மைய கனச்சதுர அலகு கூடு. இந்த டயக்ராம்லாம் வடைய பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா 6.5.4 6.5.4ல அலகு கூட்டு பரிமாணங்களின் அடிப்படையிலான கணக்கீடுகள் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளைவு கோணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த விளைவு கோணம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது 6.5.5 அதையும் பாருங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட். அடர்த்தியை கணக்கிடுதல். நெக்ஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை நல்லா படிச்சுக்கோங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து தன் மதிப்பீடு, இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மூணுமே படிங்க, ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 3யும் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது 6.6.3ல பொதிவு திறன் இருக்கு இல்லையா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பொதிவு திறன் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து அது இம்பார்ட்டன்ட், எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 6.7.4 எடுத்துக்கோங்க. 6.7.4க்கு முன்னே 6.7.1 ஷார்ட்கி குறைபாடு. இந்த குறைபாடு எல்லா குறைபாடும் கண்டிப்பாக படிக்கணும். பிராங்கல் குறைபாடு 6.7.2, 6.7.3 உலோகம் அதிகம் உள்ள குறைபாடு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உலோகம் குறைவுபடும் குறைபாடு 6.7.4, அதில் மாசு குறைபாடு 6.7.5. ஸோ இது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ என்னெல்லாம் படிக்கணுன்றது புக்கிங்கில் சொல்லியிருக்கேன். திரும்பவும் உங்களுக்கு அந்த கண்டென்ட்டோட நம்பர் சொல்கிறேன். ஸோ அதை படிச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க கண்டிப்பாக படிங்க. 6.1ல் உங்களுக்கு அந்த டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்களே, ஸோ அதை படிங்க. 3rd கொஷின். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.1ல் உங்களுக்கு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த டேப்லர் காலமில் ரெண்டுத்துக்கான வேறுபாடு அதை நல்லா படிங்க. அடுத்து 6.3.1 படிங்க. 6.5.1, 6.5.2, 6.5.3, 6.5.4 இதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். 6.5.5 அதுக்கு அடுத்தது 6.7.1, 6.7.2 இந்த டிஃபெக்ட் 6.7.1, 6.7.2ல உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் புக் பேக்லேயே கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயே இம்பார்ட்டன்ட் தான், நான் என்னென்னு படிக்கணும்னு சொல்லிடுறேன். ஸோ டாப்பராக இருக்கவங்க மொத்த கொஷின்ஸுமே படிக்க பாருங்கள். இல்லை எனக்கு வந்து ஒரு ஆவரேஜாக மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடியதை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஷின்ஸ்லாம் படிங்க. நான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டும் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அலகு கூட்டினை வரையறு. இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2 அயனி படிகங்களின் ஏதேனும் 3 பண்புகள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த 3rd கொஸ்டின் படிக திண்மங்களை படிக வடிவமற்ற திண்மங்கள்லேருந்து வேறுபடுத்துக. இதை தான் சொன்னேன் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இருக்கு இல்லையா, ஒரு செகண்ட் பேஜ்லேயே. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து 4th கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அடுத்து 5th ஒன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7 வகையான அலகு கூடுகளை சுருக்கமாக விளக்குக. அதுக்கடுத்து 6th ஒன் அருங்கோண நெருங்கி பொதிந்த அமைப்பினை, அதை படிச்சுக்கோங்க. அடுத்து 7th ஒன் இம்பார்ட்டன்ட் எண்முகி மற்றும் நான்முகி வெற்றிடங்கள். அடுத்து 8th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புள்ளி குறைபாடுகள். அடுத்து ஷார்ட்கி குறைபாடு 9th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 24th கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. அது 5 மார்க்ஸில் கேட்பாங்க. பிராங்கல் குறைபாடு பற்றி குறிப்பு தருக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 10th கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 11th கொஸ்டின் எஃப்சிசி அலகு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக பார்த்துக்கோங்க. அடுத்து 13th படிச்சுக்கோங்க. 13th படிங்க. அடுத்து 14th வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதுக்கடுத்தது வந்து 14th
16th அணைவு எண் என்றால் என்ன? பிசிசி அமைப்பில் உள்ள ஒரு அணுவின் அணைவு யாது? ஸோ அந்த 16ம் படிச்சுக்கோங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். இது போக உங்களுக்கு நான் எதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் சொல்லிடுறேன் இம்பார்ட்டன்ட். 17, 18, 19, 20, 21, 22, 23 இது எல்லாமே ப்ராப்ளம்ஸ். டாப்பர்ஸ் ஃபுல்லாகவே பாருங்கள், செலக்ட் பண்ணி பார்க்க வேண்டாம். ஸோ ஆவரேஜாக இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா 17, 18, 19 நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 22, 23 ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த லெசன்ஸில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். ஸோ தரமான வீடியோவா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அடுத்து என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் சேனலை வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் லைக் கொடுக்க மறந்துடுறீங்க. ப்ளீஸ் செல்லுங்களா, ஆன்ட்டிக்காக வச்சோம் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஹெல்த் இஷ்யூ இருக்குது, எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு உங்களுக்காக வீடியோ போடுறோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.